ஹாய் ஸ்டூடெண்ட், எல்லோரும் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லோரும் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது, முன்னாடி இருந்த சிலபஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற சிலபஸ் வந்து என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து குரூப் 2 எக்ஸாம் இருக்கா. ஸோ குரூப் 2 அண்ட் 2ஏவோட ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்து பர்ட்டனை வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து குரூப் 2னாலே அது டிகிரி ஸ்டாண்டர்டு தான். ஸோ அதோட ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்போவுமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி, இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இதுவுமே வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், குரூப் 2வில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் வரும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து 25 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு. இதில் இன்னொன்று என்னென்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பொது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 மார்க் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அது இல்லை, அதை எடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலாக ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து நிறையவே மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாம் என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு சொல்லிட்டேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் வந்து சயின்ஸ் 5 கொஸ்டின்ஸ். முன்னாடி வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இப்போ வந்து அவங்க அக்யூரேட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ 75 கொஸ்டின்னா அதில் 5 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் 5 கொஸ்டின்ஸ் வந்துடும். யூனிட் 2ல் வந்து ஜாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 3 வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ ஹிஸ்ட்ரியவும் ஐஎன்எம்மையும் சேர்த்து அவங்க யூனிட் 3ல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் வந்து இந்தியன் பாலிட்டி. நார்மலாகவே இந்தியன் பாலிட்டியில் வந்து 10 அபோவ் 12 13 கொஸ்டின்ஸ் எப்போவுமே வரும். ஸோ இந்த தடவை அவங்க வந்து அக்யூரேட்டாக 15 கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 5ல் வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு தனியாக பார்ப்போம், இந்தியன் எக்கனாமின்னு தனியாக பார்ப்போம். ஆனால் அவங்க ரெண்டையுமே கொண்டு வந்து யூனிட் 5ல் வச்சுட்டாங்க. அதிலிருந்து நமக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இதை வந்து நாம் நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 4ல் வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து யூனிட்ஸை ஃபுல்லாக கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனால் எதையுமே வந்து எடுக்கலை. எல்லாமே நம்ம யூனிட் 8ல் பார்த்தது எல்லாமே இப்போ யூனிட் 6ல் இருக்குது. அந்த திருக்குறள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் யூனிட்டோட நம்பர்ஸ் மட்டும்தான் வேரி ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் யூனிட் 1ல் வந்து ஆக்சுவலி இதை வந்து ஆப்டிடியூடே 2ஆக பிரிச்சிட்டாங்க. மேக்ஸை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங்னு. ஆப்டிடியூடில் தான் வந்து சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் 15 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூனிட் 2ல் வந்து ரீசனிங் சொல்லிட்டு 10 கொஸ்டின்ஸ் வரும். அது என்னென்ன வரும்னா லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, டைஸ், அப்புறம் விஷுவல் ரீசனிங்கு, அப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கு, நம்பர் சீரிஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரீசனிங் அண்டு ஆப்டிடியூட் அண்டு ஜிகே அந்த 100 கொஸ்டின்ஸ்குள்ளே பேர்டன் வந்து இப்படி தான் வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு ஓப்பனாகவே மார்க் வந்து இதுலேருந்து இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாங்குவேஜ் பார்க்கலாம். லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட்டு பொதுத்தமிழில் வந்து அலகு 1ல் வந்து இலக்கணம். ஸோ இலக்கணத்தில் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளேயே வந்து சப்டாபிக்ஸாக நிறையா இருக்குது. அது எல்லாத்துலேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அலகு 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லகராதில் அதிலேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு. எக்ஸாம்பிளுமே கொடுத்து தான் நமக்கு வந்து இங்கே தமிழில் வந்து போர்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அலகு 3ல் வந்து எழுதுத்திறன் அதில் 15 கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கணும். அலகு 4ல் வந்து என்ன இருக்குன்னா கலைச்சொற்கள். கலைச்சொற்களில் இருந்து மட்டுமே நமக்கு 10 வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அலகு 5ல் வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஸோ இதிலிருந்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த தலையரங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், இது கட்டுரை முதற்கொண்டு வந்து அவங்க நிறைய மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கிறணும். அலகு 4ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து ஆவணங்களோட தலைப்புகள், கோப்புகள், கடிதங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ளதாக வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து 5 கொஷின்ஸ் மேலே வரும். நெக்ஸ்ட்டு வந்து அலகு 7ல் வந்து என்னென்னா இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. ஸோ இதிலேருந்து என்னென்னா ஒரு 15 வினாக்கள் வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த அலகு 7க்கான பாடத்திட்டம் வந்து 10ஆம் வகுப்பு வரையிலான அந்த புக்கில் தான் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம 10ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கிற பாடத்திட்டங்களை நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ். முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா தமிழை விட இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே பேசிக்காக இருக்குது. ஸோ தமிழ் வந்து தமிழுக்கு ஈக்குவலாக வந்து இங்கிலீஷ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமனாகவே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பரவிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னென்னா தமிழுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ்லேயுமே கொண்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது கொஞ்சம் டஃப்பாக தான் தெரியும், ஏன்னா எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுமே யூனிட் வைஸாக வந்து பிரிச்சிட்டாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு. ஸோ கிராமர்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வரும் யூனிட் 1ல். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2ல் வந்து ஒக்காபுலரியிலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து ரைட்டிங் ஸ்கில்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைஞ்சிருக்காங்க யூனிட் 3ல். அண்ட் யூனிட் 4ல் வந்து டெக்னிக்கல் டேர்ம்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 5 வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 6ல் வந்து ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து வந்து லிட்ரேசி ஒர்க்ஸில் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரும் யூனிட் 7. ஸோ இதையுமே வந்து யூனிட் 7 வரை தான் அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயுமே சொல்லிட்டாங்க யூனிட் 7 அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு. ஸோ அதில் உள்ள போயம்ஸு, அதில் உள்ள ப்ரோஸு இதை தான் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு தெளிவாகவே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம குரூப் 2 அண்ட் 2யோட ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான அந்த பேர்டன் வந்து இப்படி தான் இருக்குது. சிலபஸ் பேர்டன். ஸோ சிலபஸ் வந்து எங்கெங்கேருந்து எடுப்பாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து இதில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து என்ன இதாக இருக்கும்னா ஆல்ரெடி ஒரு வேலை போய்கிட்டு இருந்திருப்பாங்க, அது ஒரு சடன் ட்ராப் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் எதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தானே ஆகணும், எல்லாத்தையுமே கடந்து தான் போகணும். நமக்கு தேவை நம்ம அந்த ஸ்கூல் புக்ஸை நல்லா முடிக்கணும். ஸோ இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதை வந்து நம்ம ஒரு இதாகவே எடுத்துக்கிற வேண்டாம், எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணி நம்ம வாட்டில் படிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த கம்மிங் 2025ல் நமக்கான போஸ்டிங்கை நம்ம வாங்கிட்டு போகணும். அது ஒரு கோல் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 4 அந்த இதோட சிலபஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குரூப் 4ல் வந்து ஸோ நார்மலாகவே நமக்கு தெரியும் எஸ்எஸ்எல்சி லெவலில் தான் கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸுமே வந்து எஸ்எஸ்எல்சி லெவலில் தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிலேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டியிலேருந்து ஒரு 100, அதாவது பொது தமிழ்லேருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு. இதுவுமே வந்து அஸ் யூஷுவல் குரூப் 2 அண்ட் 2Aல அந்த இதில் தான் இருக்குது. ஆனால் சிலபஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதாவது அங்கே இருக்கிற ஜென்ரல் சயின்ஸில் இருந்தபடி இதில் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. மற்றபடி வந்து அங்கேயும் ஜென்ரல் சயின்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸாக கேட்டாங்க, இங்கேயும் ஜென்ரல் சயின்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் தான். யூனிட் 2லையும் ஜாகிரஃபியில் 5 கொஸ்டின்ஸ் தான். ஆனால் ஜாகிரஃபியோட லெவலை அந்த சிலபஸோட லெவலை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க.
அண்ட் யூனிட் 3 வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 4 இந்தியன் பாலிட்டிலேருந்து 15 கொஸ்டின்ஸு. அடுத்து யூனிட் 5 வந்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறத விட இங்கே சிலபஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. யூனிட் 6லேருந்து வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் அதாவது இது கொடுத்துருக்காங்க, 20 கொஸ்டின்ஸ் கேட்குறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஓப்பனாகவே கொடுத்துட்டாங்க இவ்வளோ தான் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த கேட்குற இந்த லெவல் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேருந்து தான் நமக்கு வரும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி குரூப் 2 அண்ட் 2A எப்படி பிரித்தாங்களோ அதே மாதிரி தான் பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து எதுவுமே மாறல. ஆனால் அங்கே வந்து கொடுத்த அதே சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் இது எல்லாமே தான் இருக்குது. ஆனால் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் வந்து நான் பார்த்த ஞாபகம் இல்லை, எனக்கு என்னமோ இங்கே தான் அது இருக்குதுன்னு தோணுது. நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங் பசில்ஸ் வந்து அதே தான் இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஸ்டின் அண்ட் ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தமிழ் வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்குறாங்களா. இதுலேயும் அதே மாதிரி அலகு 1 இலக்கணத்துலேருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க. அலகு 2 சொல்லகரதிலேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அலகு 3 எழுதுத்திறன்லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கலைச்சொற்கள் அலகு 4 கலைச்சொற்கள்லேருந்து ஒரு 10 கேள்விகள் கேட்குறாங்க. அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், இதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு, அதுலேருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்குறாங்க. அலகு 7 இலக்கணம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதிலேருந்து ஒரு 15 கேள்விகள் கேட்குறாங்க. இதுவுமே வந்து ஏன்னா இது ஸ்டாண்டர்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான், அதனால் இது 10ஆம் வகுப்பு வரையிலான அந்த பாட புத்தகங்களை வந்து அடிப்படையாக கொண்டு தான் இந்த அலகு 7 வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது அடிப்படையாக தான் நம்ம அதை படிக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ்னு பார்த்துட்டோன்னா அஸ் யூஸ்வல் குரூப் 2 அண்ட் 2A என்ன இருக்கோ அதே தான். அங்கே கிராமர் 25 கொஸ்டின், இங்கேயும் கிராமர் 25 கொஸ்டின்ஸ் தான். யூனிட் 2ல் வந்து வொக்காபுலரி 15 கொஸ்டின்ஸு. ரைட்டிங் ஸ்கில் யூனிட் 3லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 டெக்னிக்கல் டேர்ம்லேருந்து 10 கொஸ்டின்ஸ். அண்ட் யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து 20 கொஸ்டின்ஸ். அண்ட் யூனிட் 6 ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து 5 கொஸ்டின்ஸ். அண்ட் யூனிட் 7 லிட்ரஸி ஒர்க்லேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் பேஸ்டு ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரோஸ் போயம்னு சொல்லிட்டு பிரிச்சே கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துருக்க போயம்ஸ் அண்ட் ப்ரோசஸை வந்து பார்த்தாலே போதும். இதுதான் வந்து குரூப் 4ஓட சிலபஸ் பேட்டர்னு. ஸோ இது வந்து குரூப் 2 அண்ட் 2Aவோட ஜஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது ஜிகேயில் தான் வந்து குறைச்சிருக்காங்க. மற்றபடி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து அதில் என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. இதில் மட்டும் வந்து ரொம்ப ப்ரீஃபாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல் தானே, ஸோ அதனால் அந்த லெவலுக்கு வந்து இது இருக்குது. அது டிகிரி ஸ்டாண்டர்ட்னால அது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்குது. என்னோடய ஃபோக்கஸ் எப்போவுமே நான் மற்றவங்களுக்கு சொல்கிறது எப்படின்னா நம்மளோட லெவல் வந்து எப்போவுமே ஹையாக தான் இருக்கணும். குரூப் 4லேயே நிற்காதீங்க. குரூப் 1 அளவுக்கு எய்ம் பண்ணுங்கள், குரூப் 2 அளவுக்கு எய்ம் பண்ணுங்கள். எய்ம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குரூப் ஏன்னா அந்த சிலபஸையும் உங்களால் படிக்க முடியும்னா இதுனா அதோட பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த லெவலுக்கு எய்ம் பண்ணுங்கள். குரூப் 2 சிலபஸ் பார்த்துருக்கீங்களா? குரூப் 2 சிலபஸை நல்லா முடிங்க. குரூப் 4 வந்து அதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ அதனால் நாம் நல்லா படிப்போம். 2025 நமக்கான ஆண்டாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.